இன்றைக்கி நாம் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சள் போட்டு மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போது குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 விசில் வச்சுக்க போகிறேன். சாஃப்ட் மீட்டாக இருந்தால் 2 விசில் போதும். முத்தலான ஆட்டுக்கறியாக இருந்தால் 4லேருந்து 5 விசில் வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, 50 கிராம் பொடியாக நறுக்கின பூண்டு, அதோட 50 கிராம் பொடியாக நறுக்கின இஞ்சி, கூடவே 6லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், 10லேருந்து 12 காஷ்மீரி சில்லியை 10 நிமிஷம் ஊற வச்சு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்து மசாலா பேஸ்ட்டை ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 100 கிராம் அளவுக்கு குக்கிங் ஆயில், 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, பட்டை, அன்னாசி பூ, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது நீளமாக நறுக்குன 4 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவில் சேர்த்து அரைச்ச இஞ்சி பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போது 2 தக்காளியை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மசாலா பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது தேவையான அளவு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துக்க போகிறேன். அரிசியை நல்லா கழுவிட்டு 15 மினிட்ஸ் அதை ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு கை நிறையா புதினா, கொத்தமல்லி எடுத்து நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். பொதுவாக பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிட்டா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு கிளறிக்குவோம். இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாடை போகிற வரையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனும் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே பரட்டி எடுப்போம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். இதில் எல்லாம் கலந்த பொடி. உங்கள்கிட்ட எல்லாம் கலந்த பொடி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் அரிசிக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். மட்டன் வேக வச்ச தண்ணியே எடுத்திருக்கேன். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி உடஞ்சிராமல் ஜென்டிலாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
அதோட ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுனால கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மூடி போட்டு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். 70% ஆஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி உடஞ்சிராமல் கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை எடுத்து 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா பிரியாணி எடுத்து தம் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல மணமான பிரியாணி ரெடி. இப்போ மெல்ல அரிசி உடஞ்சிராமல் கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்து கார்னிஷ் பண்ணிக்கலாம் மேலே. இப்போ சுட சுட பிரியாணியோட ரைத்தா வச்சு கொஞ்சமாக ப்ரான் தொக்கு பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து சாப்பிட்லாம் வாங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.